ஹஜ்ஜிகள் முடிவு செய்யுங்கள், என் ஹஜ்ஜி என் தலைவியை மாற்ற வேண்டும், என் பிந்திய வாழ்க்கையை முந்தைய வாழ்க்கையை விட அழகாக ஆக்க வேண்டும், என் குணத்தை அழகாக்க வேண்டும், செயலை அழகாக்க வேண்டும், தொழுகையை ஹலாலாக்க வேண்டும், வியாபாரத்தை பரக்கத்தாக்க வேண்டும், ஹலாலாக்க வேண்டும், என் மொத்த குணத்தையும் சீராக்க வேண்டும். இன்னும் ஹஜ்ஜிக்கு பின்னாலே பழைய மாதிரி வாழ்கிறார் என்றால் அவர் புரிந்து கொள்ளட்டும் ஹஜ்ஜி எப்படி ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கும். அது ஒப்புக்கொள்ளப்பட்டதற்கு தான் கூலி சொர்க்கம். எனவே இது ஆரம்பமாக உங்கள் மனதில் நான் பதிவு செய்து விட்டு தொடர்வேன். அல்ஹம்துலில்லாஹ், ஊர்ல இருந்து நம்ம புறப்படுகிறோம். இது ஒரு பாடம், ஒரு பயானாக இங்கே நாங்கள் செய்வதில்லை. இதை நீங்க ஒரு பாடமாக, ஹஜ்ஜினுடைய பாடம், உம்ராவின் பாடம், நம்ம என்றைக்கு புறப்படுகிறோமோ அதற்கு முன்பு நாம் முதலிலே எல்லா நிலைகளையும் சீராக்கி கொண்டு சரியாக்கி அதற்கான ஒரு தயாரிப்பை உண்டாக்கி கொண்டு எப்போதுமே ஒரு உயர்ந்த நிலைகளில் இருக்கிறோம். ஹஜ்ஜிக்கு போகிறோம், அல்லாஹ்வை சந்திக்க போகிறோம், ரசூலை சந்திக்க போகிறோம், மகத்துவம் நிறைந்த இடத்துக்கு போகிறோம். மாமின் நபியின் இல்லாத ஹஜ், எந்த நபியை உலகத்தில் அல்லாஹ் அனுப்பினாலும் 1,00,000 தாண்டிய நபிமார்கள் எல்லோரும் செய்த ஒரு அமல் ஹஜ்ஜின். நாங்கள் சொல்லலாம், நபிமார்கள் எல்லாம் கால் வைத்த பூமியில் போய் எந்த தகுதியும் இல்லாத என்னையும் அல்லாஹ் கால் வைக்க செய்தார். நான் தவாஃபில் இருக்கிறேன் என்றால் கலீமுல்லாஹ் மூசா நபி இருக்கிறார்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம், முஹம்மது ரசூலுல்லாஹ், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், உலகத்தில் வந்த நபிமார்கள் எல்லாம் கால் பதித்த இடத்தில் எந்த தகுதியும் இல்லை என்னையும் கால் வைக்க அல்லாஹ் தௌஃபீக் செய்தார். பாக்கியம் இல்லை அன்பர்களே, எத்தனை பெரிய நசீப். நாடியவர்களுக்கெல்லாம் கிடைக்கவில்லை, கேட்டவர்களுக்கெல்லாம் கிடைக்கவில்லை, பணம் ஒரு காரணமே இல்லை, வசதியே இல்லை, அவர்களின் கண்ணீரும் அழுகையும் அவர்களை கொண்டு சேர்த்தது. அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். இங்கிருந்து நாம் தயாராகிற போது ரொம்ப அழகான சூழலில் எல்லா வகையான காரியங்களையும் சரி செய்து விட்டு ஒரு நிம்மதி பெற்ற நிலையில் நம்முடைய உறவுகள் எல்லாம் ஏதாவது குறை இருந்தால் சரி செய்து, அக்காட்ட பேசுறது இல்ல, தங்கைகிட்ட பேசுறது இல்ல, அண்ணன் பேசுறது இல்ல, அம்மாட்ட பேசுறது இல்ல, மனைவியோட சண்டை, இதெல்லாம் சீராக்கி எல்லாத்தையும் போய் மன்னிப்பு வாங்கிவிட்டு ஒரு நிறைவான நோக்கத்தோடு நிறைவான நிலையில் புறப்படும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வான்.